வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய இறக்குமதிகள் மீதான டிரம்பின் 50% வரி விதிப்பு இந்தியாவில் ஏற்படுத்தியுள்ள குழப்பங்களை விட அதிக குழப்பங்களை அமெரிக்காவில் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க இறக்குமதியாளர்கள் என்ன செய்வது என்று தெரியாத குழப்பமான நிலையில் உள்ளார்கள். இந்திய இறக்குமதிகளின் மாற்றீடுகளை அவர்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதையும் மிக துரிதமாக செய்ய வேண்டும். தற்போதைக்கு பாதிப்பில்லாத ஒரே துறை மருந்து பொருட்களின் இறக்குமதிகள் தான். இந்தியா 50%க்கும் அதிகமான அமெரிக்க ஜெனரிக் மருந்துகள் மற்றும் API ஆகிய இறக்குமதிகளை வழங்குகிறது. இது 8 முதல் 9 பில்லியன் டாலர் மதிப்புடையது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த துறைக்கு இப்போதைக்கு வரி விலக்கு அளித்துள்ளது. இருப்பினும் எதிர்காலத்தில் இந்த துறைக்கு 200% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அவ்வாறு நடந்தால் அதிகரித்த இறக்குமதி வரி அமெரிக்காவில் மலிவு விலை மருந்துகளின் விலையை அதிகரிக்கும். இது கொஞ்சம் பலமான அதிகரிப்பு. $10 மருந்துக்கு $20 வரி என்றாலும் மருந்தின் விலை 3 மடங்கு ஆகும். இதன் விளைவாக அமெரிக்க மருத்துவ காப்பீட்டாளர்கள் மற்றும் அமெரிக்க நோயாளிகள் 3 மடங்கு அதிகமாக பணம் செலுத்த வேண்டி இருக்கும். நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், புற்றுநோய் மருந்துகள் மற்றும் இன்சுலின் பொருட்கள் போன்ற முக்கியமான மருந்துகளின் பற்றாக்குறை அமெரிக்காவில் ஏற்படலாம். அவற்றின் விலை உத்தரவாதமாக அதிகரிக்கும். காலப்போக்கில் வேண்டுமானால் வேறு நாடுகள் இந்தியாவை மாற்ற செய்யலாம், ஆனால் உடனடியாக அல்ல. இந்த ஆண்டு வாங்க திட்டமிட்ட கம்ப்யூட்டரை அடுத்த ஆண்டு வாங்கலாம், ஆனால் மருந்தை அப்படி வாங்க முடியாது. அதற்கு ஒரு சீரான ஓட்டம் இருக்க வேண்டும். அமெரிக்கா உட்பட எந்த ஒரு நாட்டிலும் மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை ஓரிரு மாதங்களில் அமைத்துவிட முடியாது. அதன் நடைமுறைகள் மிக நீண்டவை. உயிர்களோடு தொடர்புள்ள விஷயம் என்பதால் பல அனுமதிகள் பெற வேண்டி இருக்கும். பல சோதனைகள் செய்ய வேண்டி இருக்கும். குறைந்தபட்சம் 1 ஆண்டு ஆகலாம். ட்ரம்பின் பேச்சு விடிந்தால் போச்சு என்றுள்ள நிலையில் யாராவது 3.5 ஆண்டு மீதமுள்ள ட்ரம்பின் ஆட்சியை நம்பி மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க முன் வருவார்களா? ஆனால் ட்ரம்ப் இதையெல்லாம் யோசிக்கும் அளவில் உள்ளாரா என்பது தெரியவில்லை. மூடுக்கு ஏற்றபடி இன்றே உத்தரவும் பிறப்பிக்கலாம். பாதிக்கப்பட உள்ள வர்த்தகங்களில் ரத்தின கற்கள் மற்றும் நகை முக்கியமானது. அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் தான் இவற்றின் விற்பனை அதிகம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலத்தை முன்னிட்டு அதிக விலைக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய தயாராக வரும் நிலையில் புதிய மற்றும் அதிகரித்த இறக்குமதி வரை வந்திருப்பது இந்திய ரத்தின கற்கள் மற்றும் நகைத்துறையை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்தியா ஆண்டுதோறும் 12 தொடக்கம் 13 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ரத்தின கற்கள் மற்றும் நகைகளை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. மருந்து விற்பனையின் பெறுமதியை விட இது அதிகம். டிஃபனி, சிக்னெட் மற்றும் கே போன்ற அமெரிக்க நகைக்கடை செயின்கள் அதிக விலைக்கு விற்க வேண்டியிருப்பதால் அவர்களின் வர்த்தகம் குறையும். திருமணம் மற்றும் நிச்சயதார்த்த நகைகளுக்கு அமெரிக்க வாங்குவோர் அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கும். இது 40 தொடக்கம் 55% வரை உயரக்கூடும். காரணம், மிக துரிதமாக இந்தியாவை மாற்றீடு செய்வது கடினம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை கால விற்பனைக்கு ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் அக்டோபர் மாத நடுப்பகுதியில் அமெரிக்க கடைகளில் இருக்க வேண்டும். இப்போது ஒரு புதிய நாட்டில் உற்பத்தியாளரை கண்டுபிடித்து நகை செய்து வாங்குவது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதனால் இந்த ஆண்டு அமெரிக்க வாங்குவோர் ட்ரம்பின் 50% வரியை செலுத்த வேண்டும். காலப்போக்கில் இந்திய ரத்தின கற்கள் மற்றும் நகை வர்த்தகத்தில் இந்தியாவை பெல்ஜியம் மற்றும் இஸ்ரேல் மாற்றீடு செய்யக்கூடும். இருப்பினும் அவை இந்தியாவின் ஏற்றுமதி அளவில் முழுமையாக தயாரிக்க முடியாது. அதனால் இந்திய இறக்குமதிகளும் இருக்கும். கலவையான சதவீத வரி விதிப்பு அமெரிக்காவில் 30 முதல் 35% விலை உயர்வை காட்டும். இதன் தயாரிப்புகளை அமெரிக்காவில் செய்ய முடியாது. காரணம், நிபுணத்துவம் கிடையாது. இந்தியாவில் இது பரம்பரையாக வரும் தொழில். ட்ரம்புக்கு பிறகு இந்த வர்த்தகம் இந்தியாவுக்கு திரும்ப கிடைக்கலாம். அடுத்து இந்தியா ஐடி மற்றும் ஐடி சேவைகளில் அமெரிக்காவில் ஒரு பெரிய வீரராக தன்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது மற்றும் ஆண்டுதோறும் சுமார் 30 தொடக்கம் 40 பில்லியன் டாலர் சேவைகளை ஏற்றுமதி செய்கின்றது. அதிகரித்த இறக்குமதி வரியால் வங்கிகள், விமான நிறுவனங்கள், காப்பீடு மற்றும் சுகாதார பராமரிப்பு ஆகியவை இந்திய ஐடியின் பின் அலுவலக மற்றும் கால் சென்டர் சேவைகளை அதிகம் சார்ந்திருப்பதால் அதிகரித்த செலவுகளை சுமக்க வேண்டி இருக்கும். அமெரிக்க நிறுவனங்கள் இந்த சேவைகளை அமெரிக்காவுக்கு மாற்றினால் அல்லது அங்கு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தினால் அவர்கள் 3 முதல் 4 மடங்கு அதிகமாக ஊதியம் செலுத்த வேண்டி இருக்கும். அதாவது 300 முதல் 400%. அதைவிட 50% வரி செலுத்தலாம். விளைவு, அதை செலுத்த போவது அமெரிக்க பாவனையாளர்களே. இந்தியா ஆண்டுதோறும் 10 தொடக்கம் 12 பில்லியன் டாலர் மதிப்புள்ள இயந்திரங்கள், ரசாயனங்கள் மற்றும் வாகன பாகங்களை ஏற்றுமதி செய்கின்றது. ட்ரம்ப் நிர்வாகம் ஆட்டோ பாகங்கள் மீது 25% இறக்குமதி வரியை விதித்துள்ளது. இந்த துறை கூடுதல் இறக்குமதி வரியை செலுத்த வேண்டியதில்லை. இருப்பினும் ரசாயன தொழில்கள் அதிகமாக செலுத்த வேண்டி இருக்கலாம். விநியோக சங்கிலியும் சீர்குலைவதை அவர்கள் காணலாம். அதிகரித்த இறக்குமதி வரி உற்பத்தியாளர்களுக்கான உள்ளீட்டு செலவுகளை அதிகரிக்கும். மேலும் இறுதி அமெரிக்க பாவனையாளர் அதிக விலைகளை செலுத்த வேண்டி இருக்கும். அவர்களது வாழ்க்கை செலவு, அவர்கள் தேர்ந்தெடுத்த ஜனாதிபதி அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான். இந்தியாவின் அமெரிக்க ஏற்றுமதிகளில் பலர் அறிந்திராத வித்தியாசமான பொருட்களும் உள்ளன. கொத்தவரங்காய் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை நீங்கள் உணவாகவும் உட்கொண்டிருக்கலாம்.
ஆனால் இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலரை ஈட்டி தரும் இந்த காய் அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கொத்தவரங்காய் இந்தியாவில் உணவு தேவைக்காக காய்கறியாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த காய்களில் இருந்து பெறப்படும் விதைகளை கொண்டு கொத்தவரை இறுக ஒட்டி என்ற ஒரு பொருள் தயாரிக்கப்படுகின்றது. பொடி வடிவில் உள்ள கொத்தவரங்காய் இறுக ஒட்டி பல்வேறு தொழில்களிலே திரவங்களை கெட்டியாக்கும் ஸ்டெபிலைசர் மற்றும் பைண்டர் எனப்படும் இணைப்பு பொருளாக பயன்படுத்தப்படுவதால் அதற்கு பெரும் தேவை உள்ளது. தரையடி எரிபொருள் எடுக்கும் தொழிலில் கொத்தவரங்காய் இறுகூட்டி பொதுவாகவே பயன்படுத்தப்படுகின்றது. ஷெல் வகை பாறைகளில் இருந்து ஹைட்ராலிக் மற்றும் பிராக்சரிங் போன்ற செயல்முறையை பயன்படுத்தி பூமியிலிருந்து எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய் எடுக்க இது பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயல்முறையில் கொத்தவரங்காய் இறுகூட்டி உட்பட பிற பொருட்களின் கலவை பாறைகளின் விரிசல்களில் செலுத்தப்படுகின்றது. இதனால் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை சீராக வெளியேற்ற முடியும். இந்தியா இந்த கொத்தவரங்காய் இறுகூட்டியின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக உள்ளது. இந்திய ஏற்றுமதி பெரும்பாலும் அமெரிக்காவுக்கே போகின்றது. உலகின் 80% கொத்தவரங்காய் இந்தியாவில் விளைவிக்கப்படுகிறது. இந்தியாவில் 72% கொத்தவரங்காய் உற்பத்தி ராஜஸ்தானில் நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டிலும் இந்த காய் விளைவிக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இது கனடாவிலும் கிடைக்கின்றது. நாம் விசாரித்தவரை இது தமிழ்நாட்டில் இருந்தே கனடாவுக்கு வருகிறது. கொத்தவரங்காய் பயிருக்கு தாராளமான வெயில் மற்றும் மிதமான மழை தேவை. அதிக மழை பெய்தால் செடிகளில் அதிக இலைகள் வளர்ந்து காய்கள் மற்றும் விதைகளின் அளவு பெரிதாகாது. இந்தியாவில் உற்பத்தியாகும் கொத்தவரை இறுக ஒட்டியில் 90% ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. கொத்தவரை இறுக ஒட்டியை மிக அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியாவை உள்ளது. அதே சமயம் அமெரிக்கா இதன் மிகப்பெரிய இறக்குமதியாளராகவும் உள்ளது. 2023-2024 ஆண்டில் இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த கொத்தவரங்காய் இறுக ஒட்டியின் மதிப்பு 106 மில்லியன் அமெரிக்க டாலர். இதற்கும் இப்போது ட்ரம்பின் 50% வரி விதிப்பு உள்ளது. ஆனால் கொத்தவரங்காய் இந்தியாவில் மட்டுமல்ல பாகிஸ்தானிலும் உணவுப் பொருளாக விளைவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு ட்ரம்பின் வரி விதிப்பு 19% மட்டுமே. ஆனால் பாகிஸ்தானில் அதை உணவாக பயன்படுத்துகிறார்களே தவிர கொத்தவரங்காய் இறுக ஒட்டி தயாரித்ததாக தெரியவில்லை. இந்திய இறக்குமதி மீதான ட்ரம்பின் 50% வரி விதிப்பு பாகிஸ்தானில் யாரையாவது கோடீஸ்வரர் ஆக்கி விடலாம். சரி, ட்ரம்பின் வரி விதிப்புக்கு இந்தியா பதிலடி கொடுக்குமா? ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்கு 25% கூடுதல் இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்க வேண்டாம் என்று இந்தியா குறிப்பிட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கான வழியை திறக்க காத்திருக்கிறது. இருப்பினும் ட்ரம்ப் மற்றும் அவரது அதிமேதாவி ஆலோசகர்களின் பேரறிவு மற்றும் பேச்சுக்களை பார்த்தால் அதற்கு வாய்ப்பே இருப்பதாக தெரியவில்லை. இனி பேச்சுக்களால் பலன் இல்லை என்பதை இந்தியா உறுதி செய்தபின் பதிலடி கொடுக்கலாம். இந்தியா பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம்? அமெரிக்க ஆப்பிள்கள் மற்றும் பால் பொருட்களை தவிர இந்தியாவின் 600 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கலிபோர்னியா பாதாம் பருப்பினை வாங்குகின்றது. இனி பேச்சுக்களால் பலன் இல்லை என்பதை இந்தியா உறுதி செய்தபின் பதிலடி கொடுக்கலாம். இந்தியா பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம்? அமெரிக்க ஆப்பிள்கள் மற்றும் பால் பொருட்களை தவிர இந்தியா 600 மில்லியன் டாலர் மதிப்புள்ள கலிபோர்னியா பாதாம் பருப்பை வாங்குகின்றது. இந்த பொருட்களுக்கு உச்ச இறக்குமதி வரி விதிக்கலாம். இந்தியா 5 முதல் 6 பில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்கா கச்சா எண்ணெய் மற்றும் திரவ எரிவாயுவை வாங்குகிறது. அதை ரத்து செய்யப்பட்டு அதைவிட குறைந்த செலவில் ரஷ்யாவிடமிருந்து வாங்கலாம். அமெரிக்காவுக்கு இழப்பு, இந்தியா ரஷ்யாவுக்கு ஆதாயம். என்ன ரக வர்த்தகம் அது? அரசு நடத்தும் சுத்திகரிப்பு நிறுவனங்களான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஆகியவை அமெரிக்காவிலிருந்து 2 பில்லியன் பேரல்களுக்கும் அதிகமான எண்ணெயை ஆர்டர் செய்துள்ளன. அதை ரத்து செய்யலாம். அமெரிக்காவுக்கு போயிங் மற்றும் லாக்ஹீட் மார்டின் போன்ற விமான உற்பத்தியாளர்கள் பல மில்லியன் டாலர் ஒப்பந்தங்களை இழக்க நேரிடும். இந்திய விமான போக்குவரத்து வர்த்தகம் அதிகரித்து வருகிறது. இந்திய நிறுவனங்கள் மேலும் நூற்றுக்கணக்கான விமானங்களை வாங்கலாம். இப்போது இந்த ஆர்டர்கள் பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து மற்றும் பிரிட்டிஷுக்கு செல்லலாம். இந்தியாவின் மீதான இறக்குமதி வரி அமெரிக்காவின் பணவீக்கத்தை அதிகரிக்குமா? அதிகரித்த இறக்குமதி வரி அமெரிக்காவில் பணவீக்க விகிதத்தை அதிகரிக்க கூடும் என்று ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். ஏனெனில் அமெரிக்க வாங்குவோர் அதிக பணம் செலுத்த வேண்டி இருக்கும். இதில் நுகர்வோர் விலைகளில் +0.2% முதல் +0.5% வரை உயர்வை ஏற்படுத்தலாம். இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரி அதிகரிப்பால் சில்லறை விற்பனை, விவசாயம், துறைமுகங்கள் மற்றும் உற்பத்தி துறைகளில் அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கான வேலைகள் குறைக்கப்படலாம். ஏற்கனவே அமெரிக்கா வடக்கு எல்லை நகரங்களில் விலைவாசி உயர்வு காரணமாக வியாபாரம் படுத்துவிட்டது. கனடிய தெற்கு எல்லை நகரங்களில் வியாபாரம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இது அமெரிக்கர்கள் எல்லை கடந்து கனடாவில் பொருட்களை வாங்குவதன் விளைவு. அமெரிக்க மத்திய மற்றும் மாநில உள்நாட்டு வரி வருமான குறைவையும் கனடிய மத்திய மற்றும் மாகாண உள்நாட்டு வரி வருமான அதிகரிப்பையும் காட்டுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு 2 நாடுகளுக்குமான பயணமாக புறப்பட்டார். அதன் பின் சீனாவுக்கு போகின்றார். தியான்ஜியானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO உச்சி மாநாடு முக்கிய சிறப்பம்சமாகும்.
ஏனெனில் அவர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்திப்பார் மற்றும் 7 ஆண்டுகளின் முதல் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. என்ன எதிர்பார்க்கலாம், என்ன நடக்கக்கூடும் என்பது அப்போதுதான் தெரிய வரும்.